வைகாசி விசாகம் எதுக்கு இவ்வளோ சிறப்புடைய நாளா வந்தது? அந்த நாள் என்ன மாதிரியான விரத முறைகளை நம்ம கடைபிடிக்கணும்? முருகருக்கான திருவிழானே சொல்லலாம். முருகர் அவதரிச்ச நட்சத்திரம். இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வசந்த மாதம். அந்த வசந்த மாதத்துல உதித்த முருகப்பெருமான் மிக வீட்டுல முருகப்பெருமான் போட்டோ இருக்கு, இல்ல வேல் இருக்கு, இல்ல முருகர் இது எதுவுமே இல்லைங்கன்னா ஒரு அருங்கோணம் போட்டு கோலம் போட்டு உட்கார்ந்து மனசார காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம கடும் இவரே அவதரிச்சு வந்த நட்சத்திர நாள் சொல்லும் போது வம்ச ரீதியாக பிரச்சனை, பசங்க சொல் பேச்சு கேட்கல, நிறைய மன கஷ்டங்கள், செல்வ செழிப்பு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்துக்கு குழந்தை பேரு வேண்டிதான் விரதம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன மாதிரியான தானங்கள் கொடுக்கலாம் இந்த விரத நாள்? முதல் விஷயம் அதுல என்ன சிறப்பு இருக்கு? வெற்றிலை தீபம் எப்படி போடும்? வெற்றிலை தீபம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ்கன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வைகாசி மாதம் பிறக்க போகுது இல்லையா? ஸோ முருக பக்தர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வைகாசி விசாகம். ஸோ வைகாசி விசாகம் எதுக்கு இவ்வளோ சிறப்புடைய நாளா வந்தது? அந்த நாள் என்ன மாதிரியான விரத முறைகளை நம்ம கடைபிடிக்கணும்? வைகாசி விசாகம் முருகருக்கான திருவிழானே சொல்லலாம். முருகர் அவதரிச்ச நட்சத்திரம். எல்லாருமே கிருத்திகை நட்சத்திரத்தை முருகர் பிறந்த நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை பெண்கள், கார்த்திகை பெண்கள் முருகரை வளர்த்ததுனால அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மரியாதை கொடுத்து வழிபாடு செய்யக்கூடியதுதான் அது. அதே போல இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதா. சூரனும் சரி, அவர்களுடைய தம்பியும் தங்கையும் சரி ரொம்ப மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது, தேவர்கள் வரைக்கும் பிரச்சனைக்கு வரும்போது, தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் போயிட்டு வழிபட்ட போது சிவபெருமான் அதற்கான ரூபம் தோன்றும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்ததாகவும், அதை இந்த வைகாசி விசாகத்தப்போ அந்த முருகப்பெருமான் அவதரிச்சு 6 குழந்தைகளாக இருக்கும்போது பார்வதி தேவி போய் அந்த குழந்தைகளை பார்த்து எல்லாத்தையும் இப்படி அணைச்ச உடனே தோன்றிய ஒரு ரூபம்தான் இந்த வைகாசி விசாகத்துல முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். முக்கால்வாசி எல்லா முருக கோவில்கள்லையும் அரோகரா கோஷம்தான் ரொம்ப அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வசந்த மாதம். அந்த வசந்த மாதத்தில் உதித்த முருகப்பெருமான் மிக பிரசித்தி பெற்ற ஒரு வரமான நாள் தான் வைகாசி. அதுலேயும் இந்த ஜோதிட ரீதியாகவும் சரி, ஒரு பஞ்சாங்க ரீதியாகவும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரம் இணையக்கூடியது தான். அந்த முகூர்த்தத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்ததாக புராண சான்றுகள் இருக்கு. ஓகே மேம். அன்றைய தினம் என்ன மாதிரியான வழிபாடுகள், விரத முறை நம்ம கடைபிடிக்கணும்? கண்டிப்பாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமான் ஃபோட்டோ இருக்குது, இல்லை வேல் இருக்குது, இல்லை முருகர் இது எதுவுமே இல்லைங்கன்னா ஒரு அருங்கோணம் போட்டு கோலம் போட்டு உட்கார்ந்து மனசார கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம். முருகருடைய என்னென்ன பாடல்கள் இருக்கோ அதெல்லாம் படிக்கலாம். இல்லை ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை 21 முறை, 54 முறை, 108 முறை. இதில் விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலையில் சூரியன் உதிச்சதுலேருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம கடும் விரதம் இருப்பாங்க. சஷ்டிக்கு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மிளகு விரதம் இருப்பாங்க. இங்கே முழுக்க விரதம் 6 மணிக்கு மேலே முருகரை போய் பார்த்து அர்ச்சனை வழிபாடுகள் செஞ்சுட்டு சாப்பாடில் கை வைப்பாங்க, விரதத்தை முடிப்பாங்க. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நோயாளிகள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, கர்ப்பிணிகள் இருக்காங்க அப்படின்னாக்கா பாலும் பழமும் அடுப்பில் வைக்காம பாலும் பழமும் எடுத்துக்கிட்டு அவங்க விரதத்தை தொடங்கும் போது, ஏன்னா நிறைய இடத்துல ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு இல்லை, எனக்கு ஒரு வம்ச விருத்தி வேணும்னு இருக்கக்கூடியவங்க இருக்கிற முதல் விரதமே முருகருக்கான விரதம் தான். அதில் இவரே அவதரிச்சு வந்த நட்சத்திர நாள் சொல்லும் போது வம்ச ரீதியாக பிரச்சனை, பசங்க சொல் பேச்சு கேட்கல, நிறைய மன கஷ்டங்கள், செல்வ செழிப்பு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமானும் மகாலட்சுமிக்கும் உரிய நாள். ஸோ இந்த நாளில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு முருகருடைய பாடல்களை கேட்டு சாந்த சொரூபமாக மௌனமாக இருக்கிறதே
மிகப்பெரிய விரதத்தை கைப்பிடிச்ச மாதிரி பலன்களை தரும். கண்டிப்பா மேம். எல்லாருமே பொதுவா வைகாசி விசாகத்துக்கு குழந்தை பேரு வேண்டிதான் விரதம் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க என்ன மாதிரியான தானங்கள் கொடுக்கலாம் இந்த விரத நாள்? முதல் விஷயம் நீர்மோர் தான். இந்த நீர்மோர் தானம் கொடுக்கறது, குடைகள் தானம் கொடுக்கறது, ஸ்லிப்பர் கூட இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்புகளை ஏற்படும். ஏன்னா ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது கிண்டலா தெரியும். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பாதங்கள். அந்த பாதங்களை பாதுகாக்கிறது தான் பாதுகாப்பு அணின்னு சொல்லுவாங்க. அதுல சுக்கிரன் உச்சமடைகிறான். ஸ்லிப்பர் ஒரு தானம் கொடுக்கும்போது இவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்மவினை தோஷத்தை நீக்கிறதோட செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் இதுல இருக்கக்கூடிய தாந்திரிக சீக்ரெட். அதே போல நீர்மோர் தானம், அதாவது சித்திரை மாசம் பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஆஹா அக்னி வெயில் வந்துருச்சு. இந்த அக்னி வெயில முடிச்சு வைக்கக்கூடியது இந்த வைகாசி விசாகம் தான். அப்ப இந்த வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி அக்னி வெயில் எல்லாம் முடிஞ்சிடும். புது வசந்த காலத்துக்கு உண்டான மலை சாரலோட நல்ல ஒரு இதோட இருப்பாங்க. அப்ப அதுக்கு உண்டானதான் இந்த நீர்மோர் தானம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட உஷ்ண உடம்பத்தையும் இது ஈரத்தன்மையாகக்கூடியது, கூல் பண்ணி கொடுக்கக்கூடியது, ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது இது என்ன ஒரு தண்ணியில ஊற்றி கலக்கிறது தானேன்ட்டு. நீர்மோர் அப்படின்றது உங்களுடைய தாய் வம்சத்திலேருந்து இருக்கக்கூடிய கர்மாக்களை குறைச்சி கொடுக்கும். ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெண் சாபம், ஒரு பெண் இது பிரச்சனை, இல்லை கஷ்டம், பணம் கஷ்டம், செல்வ நிலையில இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது சிறப்பா இருக்கும். அதனால தான் கோவில்களுக்கு போகும்போது எல்லாருமே பாதணியை அவுத்துட்டு வெறுங்காலோட மலை ஏறுவாங்க. இந்த வைகாசி விசாகத்துக்கு அந்த விரதம் மாலை இட்டு போகக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த பாதத்துல தண்ணி ஊற்றி மஞ்சள் கலந்த நீர் ஊத்துறது, நீர்மோர் கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல ஒரு, அதாவது ஈஸியா இப்போ வந்து என்னது, ஒரு எக்ஸாம் 10 நாள் எழுதுறதுக்கு ஒரு நாள்ல போய் எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னா ஈஸி தான். அதே போல்தான் இவ்வளோ கர்மாக்கள் இருக்கு. அந்த பழனி அடிவாரத்துலேயோ இல்லை திருப்பரங்குன்றத்துலேயோ இருக்கக்கூடிய முருகர்ல மாலை போட்டுட்டு வர நிறைய அழகு குத்திட்டுலாம் வருவாங்க. வேல் காவடியிலேருந்து எல்லா காவடியும் எடுத்துட்டு அவங்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கறது. முருகரே வந்து குடிச்சிட்டு போய் அவங்களோட கர்மாவை கழிச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா மேம். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் ஒண்ணு பண்ணுவாங்க, வெற்றிலை தீபம் போடுவாங்க. சோ அதுல என்ன சிறப்பு இருக்கு? வெற்றிலை தீபம் எப்படி போடணும்? வெற்றிலை தீபம், வெற்றிலை தீபம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த வெற்றிலை அப்படின்றது பூலோக கொடியே கிடையாது, நாகலோகத்துடைய கொடி. அங்கேருந்து வரப்பட்டது தான் இது வரப்பிரசாதம். ஸோ வெத்தலை இருக்கக்கூடிய வீட்லேயும் சரி, வெத்தலை இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, பாசிட்டிவ் சைன்ஸை அவ்வளோ ஏற்படுத்தி கொடுக்கும் எனர்ஜி வைஸை. அதனால தான் பாருங்க அந்த காலத்து தாத்தா பாட்டிங்க வந்து சாப்பிட்டு முடிச்சாலும் வெத்தலை போட்டுப்பாங்க, வயிறு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். அவங்க பேசும்போது அந்த வெத்தலை பாக்கோட நறுமணம்லாம் நல்லா இருக்கும். அப்போது இந்த வெத்தலை தீபம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றிட்டு பன்னீர் கொஞ்சம் கலந்துட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த வெத்தலையை வச்சு கவர் பண்ணிடணும். அதுக்கு மேலே நெய்யோ இல்லை நெய் தான் மெயின், நெய் இட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு திரி வச்சு தீபம் ஏற்றும் போது அஷ்ட ஐஸ்வர்யமும் சரி, அதே போல் அந்த நீர் மேலே ஏற்றக்கூடிய இந்த நாக தீபம் அப்படிங்கிறது முருகருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சர்பத்துடைய ஆசீர்வாதங்கள். எந்த ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கு, முக்கியமா கலத்திர தோஷம்னா செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு. என்ன ஆனாலும் எவ்வளோ நீங்க கோடிக்கணக்கா பரிகாரம் செஞ்சாலும் இல்லற வாழ்க்கை சிறக்காது, ஒரே வார்த்தை தான். அப்போ இந்த மாதிரி ஒரு வெத்தலை தீபம் ஒன்று போடும்போது அந்த சர்ப்பமே மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணும். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சாதான் உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும். அப்ப இந்த தீபங்களை வந்து வழிபாடு பண்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா மேம். இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் வைகாசி விசாகம். இந்த வருடம் எந்த நாள் வருது? பூஜை செய்யறதுக்கான நல்ல நேரம் என்ன? இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 30ஆம் தேதி வைகாசி விசாகம் 29, 30 ரெண்டும் கலந்து வருது. 30ஆம் தேதி ஏன் மெயினா சொல்றேன்னா உதிக்கும் போது இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதுதான் மெயின். பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டுல ஒரு விளக்கை ஏத்துங்க. விளக்கை ஏற்றிட்டு வேல் இருக்கா சின்னதாக ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, கந்த சஷ்டி படிங்க, இந்த நாக தீபம் போடுங்க, வெத்தலை தீபம் போடுங்க. வீட்டில் நிச்சயமாக ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவிலுக்கு போகக்கூடியவங்க போங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து காலைல 9:10 ராகு காலம். ஸோ எப்போவுமே முருகரை கும்பிட போறீங்கன்னா உச்சி பொழுதுக்குள்ளே கும்பிடும் போது ஒரு பலன், அது உச்சி குளிர்ந்ததுக்கு அப்புறம் கும்பிடும்பொழுது ஒரு பலன். அப்போ காலையில் 4:30 மணிலேருந்து 8 மணி முருகர் கோயில் போங்க, வழிபாடு பண்ணுங்க. சிறப்புகள் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் காலையில் 7 to 8 குரு ஓரை, விசாக நட்சத்திரத்துக்கான கிரகமே குரு. குரு ஓரையில் போய் ஏற்றும் போது இருண்ட வாழ்க்கையும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும்.
அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் மாலையில் 6 to 8 ரொம்ப சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நேரத்துலையும் போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நல்ல வளர்ச்சி. குழந்தை படிக்கலை, கடன் சுமை அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக காலையில் 6 மணிக்கு விளக்கு ஏற்றுங்க, 8 மணிக்கு அதை குளிர வைங்க. ஏன்னா 6 மணிக்கு சனி வர இருளில், சனின்றவன் இருள்காரகர், இருளில் தீபம் ஏற்றி பிரகாசமான குருவோர, சனிக்கு அடுத்த ஒரு குருவோர, பிரகாசமான குருவோர, விசாக நட்சத்திரம், முருகருக்கு உகுந்த நாள், இந்த எல்லாம் சேர்ந்து ஒரே டிவிஷனாக வரக்கூடிய ஒரு முகூர்த்தம். இதில் விளக்கேற்றுறது சிறப்புகளை தரும். பசங்க படிக்கலை, பசங்க சொல் பேச்சு கேட்கல, பசங்க ஆடம்பரத்தை கேட்குதுங்க, பைக்கை வாங்கி கொடு, இதை சொல்லி தொந்தரவு பண்ணுதுங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் மாலை 6 to 8 இந்த 2 மணி நேரத்தில் அவங்கள கூட்டு போய் கோயிலில் உட்கார வச்சு தீபம் ஏற்றுறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய வீட்டில் பாரம்பரியமாக வைகாசி விசாகத்துக்கு முருகர் கோயிலில் போய் பொங்கல் வைப்பாங்க. சரி, எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வம்ச விருத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலையில் பால் பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வம்சத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ தீர்த்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக மேம். நன்றி. நன்றி.